விஜயாவோட கேரக்டரை பார்க்க யாருக்கெல்லாம் இரிட்டேட்டிங்கா இருக்குதோ அவங்களாம் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ஒரு தாய் எப்படி இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. மனோஜ் ஒரு விஷயத்த சொல்றான் அப்படின்னா அது உண்மையா பொய்யா அப்படின்றத கேட்டுட்டு அவங்க ஒரு முடிவு எடுத்திருந்திருக்கலாம். மனோஜ் வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் முத்து மேல பழி போடுறான். ஓகே, லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதற்காக முத்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனாரு, பாட்டி வீட்டுக்கு எதுக்கு போனாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. முத்து இங்க இருக்கிறது இங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியக்கார் சொல்ல விஜயாவும் அதை நம்பி என்ன பண்றாங்க அப்படின்னா முத்துவை கொண்டு போய் அங்க விட்டுறாங்க. அண்ட் 6 வருஷம் இப்படியே போகுது. 6 வருஷம் இப்படி போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்ப முத்து வந்து மறுபடியும் இந்த வீட்டுக்கே வராரு. அதாவது நம்ம விஜயா கூடவே வந்து தங்குறாரு. அப்போ நம்ம முத்துவோட ஆட்டிடியூட் வந்து விஜயாவுக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஏன்னா அவர் வந்து கிராமத்து லைஃப்ல இருந்து கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வரும்போது அந்த லைஃப் அவர் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அண்ட் மனோஜுக்கு வந்து இது சுத்தமாவே பிடிக்கல. என்னடா இது, இவன் வந்துட்டான், அம்மாவோட பாசத்தை பங்கு போறதுக்கு இவன் வந்துட்டானே, இவன் இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அப்பவே இந்த கிரிமினலா தான் யோசிக்குது. சோ இந்த கிரிமினல் யோசிச்ச வேலையில தாங்க நம்ம முத்து இந்த வீட்டை விட்டு போறது, சிறுவர் சிறுத்தை பள்ளிக்கு போறது, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கிரிமினல் தான். இவன் பண்ண வேலையால தான் முத்து என்ன பண்றாரு அப்படின்னா சிறுவர் சிறுத்தை பள்ளிக்கு போறாரு. அவன் தான் ஒரு பெரிய வேலையா பார்த்து விட்டான். என்ன பண்ணா அப்படின்றது தெரியல, பட் ஏதோ ஒரு வேலையை அவன் தான் பார்த்திருக்கான். விஜயா கிட்டையும் சொல்லி என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா இவன் தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு வந்து முத்துவுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா யாருமே இப்படி பழி சொன்னது கிடையாது, யாருமே இப்படி கிராமத்துல வந்து பொய்யா இருந்தது கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப புதுசா இருக்குது. என்னடா இது, என்னடா வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து ஷாக் ஆயிருக்காரு. இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவனை வந்து இங்க இருக்க விடக்கூடாது, இவனை இங்க இருக்க விட்டோம் அப்படின்னா அம்மா பாசம் நமக்கு வந்து ஒட்டுமொத்தமா கிடைக்காம போயிடும். சோ அம்மாட்ட சொல்லி என்ன பண்ணுவோம், இவனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா புதுசா வேலை பார்த்திருக்கான். அண்ட் அது போக விஜயாவுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்திருக்க வேண்டாமா, இவன் சொன்னா அந்த விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி எதையுமே யோசிக்காம செய்யற முட்டாள் விஜயா எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கும். சோ விஜயாவும் இதுல பெரிய குற்றவாளி தான். ஏன்னா அவங்களும் சேர்ந்துதான் முத்துக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க. முத்து இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டு மனசோடைஞ்சு என்ன பண்றாரு அப்படின்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது முத்துக்கு இல்ல, நான் பாட்டி ஊருக்கே போயிடுறேன், என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா பாட்டி ஊர்ல இருந்தது 6 வருஷம் தான். 6 வருஷம் முடிச்சுட்டு இந்த ஊருக்கு வரும்போது மறுபடியும் இந்த பிரச்சனை வருது. சோ நான் பாட்டி ஊருக்காவது போயிடுறேன், அங்கேயாவது அனுப்பி விட்டுருங்கடா, நான் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கெல்லாம் போகலடா அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்றாரு. பட் எதையுமே கேட்காம மறுபடியும் பாத்தீங்கன்னா விஜயா சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் தான் அவர் மிச்ச வாழ்க்கையை வந்து படிக்கிறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா அங்க போய் அவரால் பெருசா படிக்க முடியல, என்னால படிப்பு வரல. ஏன்னா இங்கேயும் கஷ்டம், அங்க பாட்டி ஊர்லயும் கஷ்டம், அம்மா பிரிஞ்சிருக்கணும், பயங்கர சுச்சுவேஷன் அப்படின்றதுனால இதெல்லாம் தாண்டி அவர் கொஞ்சம் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது எதுலையுமே அவர் முடியல. சோ எதுலையுமே அவரால் வர முடியல. அதனால வேற வழி கிடையாது, இங்கே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்து அவரோட கொஞ்ச காலத்தை அப்படியே அங்க ஓட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து வெளியே வந்து மறுபடியும் இந்த வீட்டுக்கு இவர் வந்திருக்காரு. சோ இதுக்கப்புறம் தாங்க முத்துவோட லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு பின்னாடி மனோஜோட சதி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனா இதை எதையுமே மனோஜ் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே சொல்லல. இதுல எல்லாத்துலயும் முக்கியமான குற்றவாளி அப்படின்னு பாத்தீங்கன்னா மனோஜ் தான் முத்து இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மூர்க்கமா வேலை பார்த்திருக்கான். எல்லா விஷயமும் பண்ணது அவன் தான் பண்ணியிருக்கான். சோ இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். முத்து இப்ப இந்த வீட்டுல இருக்க முடியாம போனதுக்கு காரணமும் அவன் தான். பாப்போங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது, என்ன செய்ய போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.